அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க பேசலாம். ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டில் இப்பவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தாவேக்கா தரப்புல நிர்மல்குமார் குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அவங்க கார் பார்கெனிங் பண்றாங்க. இப்பவே நாங்க கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னா எடப்பாடி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. தாவேக்கா பொறுத்தவரையில கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களால 214 கேண்டிடேட் போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கைகால்கள் அமைப்பு பலம் இல்லைங்கிறது தெள்ள தெளிவா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மிக தெளிவாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான். மேலும் இந்த காலகட்டத்தில் அவங்க தொண்டர்களை அதிமுக கூட்டங்களுக்கு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கோஷங்களை அவங்க முன்வைச்சாங்க. இதே சூழ்நிலையில கடைசியா ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நாங்களும் அதிமுகவும் சேர்ந்த 180 சீட்டு, நாங்களும் பாஜகவும் சேர்ந்த 180 சீட்டு ஜெயிப்போம், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா தாவேக்கா கூட சேர்ந்தா 200 சீட்டு ஜெயிப்போம்னு தாவேக்காவை வெறும் 20 சீட்டுக்கு தகுதியான ஒரு கட்சியாக தான் அவங்க முன்னிறுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில நிர்மல்குமார் கூறியிருக்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரை மிகவும் சரியான பொருத்தமான முடிவு. ஆனால் அந்த கட்சிக்கு பலகீனம் என்னவென்றால் மக்களவை தேர்தலிலே 39 கேண்டிடேட்டை போட முடியாதவங்க 214 கேண்டிடேட் அவங்களுக்கு போடக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, அதற்கு தயாரான வேட்பாளர்களும் இல்லை. அதே வேளையில ஒரு ஹார்ட் பார்கெனிங் பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள போகணும்னு சொன்னா தனித்து போட்டி விடுவோம், அதற்கான சக்தியங்கள் இருக்குங்கிறத பொசிஷன் பண்ணி தான் அதிமுக அவங்க கூட்டணிக்கு போக முடியும். எது எப்படியோ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் தெரியும். அந்த அந்த வகையில இன்னைக்கு அவங்க எடுத்திருக்க முடிவு தாவேக்காவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய முடிவு, தாவேக்காவின் முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய அளவில் அவங்களை தனித்து போட்டியிடுவதற்கு சக்தியற்றவர்கள் அல்ல, எங்களாலும் தனித்து போட்டியிட முடியும் என்ற ஒரு பிரேம பேச்சை காட்டக்கூடிய ஒரு முடிவு. இது அந்த கட்சியின் இன்றைய நிலைப்பாடு சரியானது என்றுதான் நான் கருதுகிறேன். இணைப்புல உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.